உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்ற விசிக தலைவர் தொல் திருமாவளவன், விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் டெல்லியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் இந்தியா கூட்டணியின் சார்பில் பானை சின்னத்தில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் 5,05,084 வாக்குகள் பெற்று 1,03,554 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதேபோல் விழுப்புரம் மக்களவைத் தொகுதியில் இந்தியா கூட்டணியின் சார்பில் பானை சின்னத்தில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் 4,77,033 வாக்குகள் பெற்று 70,703 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் டெல்லியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மக்களவைத் தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் தொகுதியில் கட்சியின் பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பானை சின்னத்தில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றதை அடுத்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற அந்தஸ்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெற்றுள்ளது. இதனை கொண்டாடும் விதமாக வேலூரில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். மாநகர மாவட்ட செயலாளர் வேலூர் பிலிப் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சமூக நிலைநோக்க பேரவையின் மாநில துணை செயலாளர் சரவணன், பகுதி செயலாளர் இளையராஜா, சமூக நலனுக்க பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் விமல்குமார், கற்பி பாலா, தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் வையாபுரி, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை நிர்வாகி ராதா ஜெயலட்சுமி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் சுதாகர், இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாவட்ட துணை அமைப்பாளர் தமீம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து திருப்பூர் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாநகர மாவட்ட செயலாளர் APR மூர்த்தி தலைமையில் திருப்பூர் பல்லடம் சாலையில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகம் முன்பு பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் துரை வளவன், முன்னாள் மாநகர மாவட்ட செயலாளர் சத்யன், இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் சதீஷ்குமார் மற்றும் ராஜேஷ், ரங்கசாமி, தர்மராஜ், சிம்சோன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சனநாயகம் வென்றது, சனாதானம் வீழ்ந்தது. எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் முன்முயற்சியால் இந்திய கூட்டணி தமிழகத்தின் தலைவர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இந்திய கூட்டணி உருவாகி இன்று மாபெரும் வெற்றியை கண்டுள்ளது. அந்த இந்திய கூட்டணி வென்றதுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில், திருப்பூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர்
அவர்கள் சிதம்பரத்தில் வெற்றி பெற்றதுக்கும், விழுப்புரம் தொகுதியில் எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கும், பானை சின்னம் நாளை தமிழகத்தின் எங்களை எந்த இதில் பிடிக்க வேண்டாம் என்று சொல்லி எங்களை ஒதுக்கினார்களோ அதே சின்னத்தை தேர்வு செய்து எங்களை மனிதர்களாய் தலைநிமிர வைத்த எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில், திருப்பூர் மாவட்ட சிறுத்தைகள் சார்பில் நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நாளை வெல்லும், சனாதனம் வீழும், சனநாயகம் வெல்லும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி. நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். ஒன்றிய செயலாளர் செங்காடு தினகரன் ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளர் மேனகா தேவி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாகிகள் தேவராஜ், தமிழரசன், இன்பசேகரன், செந்தமிழ் செல்வன், பூவரசன், பொன் ராஜா, நந்தன், மாம்பாக்கம் சேகர், முருகவேல், நவீன், சங்கர், ரமேஷ், தனசேகரன், தினேஷ், பெண்ணலூர் சின்னரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியை இன்றைக்கு சமர்ப்பித்துள்ளது. ஆகவே தமிழக மக்களுக்கும், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்ட சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய தொகுதிகளில் எம் தலைவருக்கு வெற்றி கொடியை தந்த மக்களுக்கும் எம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட கட்சியின் பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர துணை செயலாளர் வயலூர் இளங்கோவன் தலைமையில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் அறிவர் டாக்டர் அம்பேத்கர் தொழிலாளர் விடுதலை முன்னணி பணிமனை ஒன்றின் தலைவர் பாலசுப்ரமணியன், விருத்தாச்சலம் வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் சித்தேரி குப்பம் தேவா, எழில்வான் சிறப்பு நடத்துனர் கார்மாங்குடி பாலு, ஆலடி LIC அமிர்தலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி நகர செயலாளர் மழைவேந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து வேலூர் மேற்கு மாவட்டம் குடியாத்தத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சுதாகரன் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் ஆகியோரின் சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்து பேருந்து நிலையத்தில் உள்ள பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் சமூக நல்லிணக்க மாவட்ட அமைப்பாளர் குருவி கணேசன், பேர்ணாம்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் சரவணன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் லோகு மற்றும் சங்கர், பைரவன், குபேந்திரன், வீரமணி, கோகுல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 விடுதலை சிறுத்தைகள் கட்சி விழுப்புரம் மற்றும் சிதம்பரத்தில் மிக அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இந்தியா கூட்டணி சார்பாக இது மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கான வெற்றி, சனாதனத்தை எதிர்த்து மிகப்பெரிய வெற்றி அடைந்துள்ளது. மேலும் இது கட்சிக்கான ஒரு அங்கீகாரம் பெற்றுள்ளது. இது
ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. எழுச்சி தமிழருடைய கட்சியோட இதுவும் ஜனநாயகத்துக்கான ஒரு போர்ல வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுள்ளார். இந்த 30 ஆண்டு கால உழைப்பு வந்து இன்னைக்கு வந்து தலைவர் வந்து சாதிச்சிருக்காரு. இது வந்து வாக்களித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் பொதுமக்களுக்கும் வேலூர் மேற்கு மாவட்டம் சார்பாக நன்றி நன்றி நன்றி. நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் சிலுக்குவார்பட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழக மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஊர்வலமாக சென்று பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முற்போக்கு மாணவர் கழக ஒன்றிய அமைப்பாளர் ராமகிருஷ்ணன், மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் பாவலன், ஒன்றிய நிதி செயலாளர் சுந்தரம் மற்றும் நிர்வாகிகள் ராஜ்குமார், செம்பட்டி பிரபு, குளத்துப்பட்டி அருண், தமிழ்செல்வன், அரவிந்த்குமார், விஜய் கிட்டு, கிருஷ்ணா, சந்தோஷ், காளி உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து மதுரை மாநகர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி சார்பாக மாநகர தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் தலைமையில் மாவட்ட நீதிமன்றம் முன்பு பட்டாசு வெடித்து கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் அருள் ஜோசப், மாநில துணை செயலாளர் ஐயனார், திவான் பாரதி, ஜோதி முருகன், பாண்டியராஜன், பரமசிவம், மணியரசன் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். தமிழக அரசியல் வரலாற்றில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக பரிணாமத்தை அடைந்துள்ளது. இந்த வெற்றியை உறுத்தாக்கிய சிதம்பர நாடாளுமன்றத்தைச் சேர்ந்த சமூக நீதிக்காகவும் சமத்துவத்தை வேண்டியும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தியும் வாக்களித்த சிதம்பர நாடாளுமன்றத்திற்கு உட்பட்ட வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கும், அதே வேளையிலே விழுப்புரத்திலே தோழர் ரவிக்குமார் அவர்களை வெற்றி பெறச் செய்த வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கும், மதுரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் மதுரை வழக்கறிஞர் சார்பிலும் கோடான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தமிழகத்திலே இந்தியா தளபதி ஸ்டாலின் தலைமையான இந்திய கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது. அமோக வெற்றி பெற செய்த தமிழக வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம். மீண்டும் ஒரு மதுரையிலே அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய கூட்டணியின் மார்க்சிஸ்ட் வேட்பாளர் தோழர் வெங்கடேசன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அங்கீகாரம் பெற செய்வதற்காக 2 பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பினை தந்த விழுப்புரம் நாடாளுமன்றத்திற்கு உட்பட்ட மக்களுக்கும் சிதம்பரம் நாடாளுமன்றத்திற்கு உட்பட்ட மக்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே நன்றி. நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருச்சி மேற்கு மாநகர மாவட்டத்தின் சார்பில் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அண்ணாதுரை, சதீஷ், ஜெயக்குமார், காந்திபுரம் விடுதலை வழக்கறிஞர் ரகுநாத், சந்திரமோகன், செல்வம், செந்தில், காந்திபுரம் கேசவன், அலெக்ஸ், ஆனந்த், பசுபதி, ஹரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் வெங்கல் பாக்சர்மணி தலைமையில் மேளதாளம் முழங்க பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் சுரேஷ், பார்த்திபன், ஒன்றிய பொறுப்பாளர்கள் ராமதாஸ், மணிமாறன், ரவி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஜெய்பீம்.
இன்றைய தினம் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தலைமையிலான நாடாளுமன்ற தேர்தலிலும் மத்தியில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் இந்தியா கூட்டணியிலும் அங்கம் வகிக்கும் எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே பெருவாரியான வாக்குகளில் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை தொடர்ந்தும், மேலும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் எங்களது பொதுச் செயலாளர் அண்ணன் துரை ரவிக்குமார் அவர்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதையும் தொடர்ந்தும், நாங்கள் வசிக்கின்ற பகுதியான திருவள்ளூர் மாவட்டத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளர் ஐயா சசிகாந்த் செந்தில் IAS அவர்கள் 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து வெங்கல் பகுதியில் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி புத்துணர்வோடு எங்களது வெற்றியை கொண்டாடுகிறோம். இந்த வேளையில் வாக்களித்த தமிழக மக்களுக்கும் அதற்காக பேருழைப்பை செலுத்தி வெற்றி பெற செய்த கழக தோழர்கள், பேரியக்கத்தின் தோழர்கள், கூட்டணி இயக்கங்களின் தோழமை உறவுகள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிதம்பரத்தில் எங்களது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 4,37,172 ஓட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மேலும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் எங்களது பொதுச் செயலாளர் 4,17,385 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அதனை தொடர்ந்து இந்த வெற்றியை நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த நேரத்தில் அங்கீகாரம் பெறுகிறோம் என்பது பெரும் மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக எனது சிறிய கோரிக்கையை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அங்கீகாரம் பெற்றால் திருமணம் செய்து கொள்வதாக தன்னை ஈன்ற தாய்க்கு சபதம் செய்து கொண்டு உறுதியளித்து கொடுத்திருக்கிறார். அதனை இந்த நேரத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தன்னை ஈன்ற தாய்க்கு நிறைவேற்றி தருமாறு அவரது பாதங்களை பற்றி கேட்டுக்கொள்கிறேன். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட VCக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து தென்காசி கீழ்ப்பாறையடி தெருவில் VCக சார்பில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன் தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன், கலை இலக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் தமிழ்செல்வன், துணை அமைப்பாளர் சண்முகசுந்தரம், மாரிமுத்து, நகர துணை செயலாளர் 9வது வார்டு முகாம் செயலாளர் சார் மக்னி, துணை செயலாளர்கள் முத்துக்குமார், சாமி, கதிரவன், செல்லப்பா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட VCக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அண்ணா பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சி மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன் தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ், மண்டல துணை செயலாளர் சேகர், மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன், தொகுதி துணை செயலாளர் ஸ்டான்லி, நகர செயலாளர் பாலாஜி, நகர பொருளாளர் வினோத்குமார், துணை செயலாளர்கள் ரஞ்சித் வல்லவன், உதயகுமார், மாநில நிர்வாகிகள் தம்பிதுரை, சரவணன், மகளிரணி நிர்வாகிகள் இந்திரா, கௌதமி, ரேகா, மாவட்ட நிர்வாகிகள் விமல்ராஜ், ஜெய்சங்கர், ரமேஷ், சிறுத்தை பாபு, வழக்கறிஞர் லோகநாதன், ராமராஜ், நகர நிர்வாகிகள் ஜேம்ஸ், வாசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நடந்து முடிந்திருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் 40க்கு 40 இடங்களில் வெற்றி பெற்று 100% வெற்றியை உறுதிப்படுத்தியிருக்கின்றது.
இந்த வெற்றிக்கு அயராது பாடுபட்ட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய தலைவர்கள், தலைவர் தளபதி அவர்களுக்கும், தலைவர் ஏற்றி தமிழ் அவர்களுக்கும், என்ன பிற கூட்டணி இயக்க தலைவர் அனைவருக்கும் காஞ்சிபுரம் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 40க்கு 40 வெற்றியை கொண்டாடுகின்ற வகையில் இன்று காஞ்சிபுரம் மாநகரில் விடுதலை சிறுத்தைகள் ஒன்று திரண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வெற்றியை கொண்டாடி இருக்கின்றோம். தமிழ்நாடு என்பது தந்தை பெரியாரால் பண்படுத்தப்பட்ட மண், தலைவர் கலைஞர் அவர்களால் பண்படுத்தப்பட்ட மண் என்று நிரூபணமாகியிருக்கிறது. சனாதன சக்திகள் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஜனநாயக வெல்லும். அதே போன்று தலைவர் ஏற்றி தமிழ் அவர்கள் நடந்து முடிந்த எங்களுடைய வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியல் பங்கெடுத்த வெள்ளி விழா ஆண்டு என்று அறிவித்திருந்தார். அந்த வெள்ளி விழா ஆண்டில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் 2 தொகுதியை வெற்றி பெற்று தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றோம். அந்த வகையில் காஞ்சிபுரம் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் மிகுந்த மகிழ்ச்சியோடு தலைவருடைய வெற்றியையும் கூட்டணியுடைய வெற்றியையும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நன்றி. நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் வாலாஜாபாத் பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் எழிலரசு மற்றும் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் பாசறை செல்வராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். பின்னர் வாலாஜாபாத் பேரூர் செயலாளர், பேரூராட்சி மன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் அசோக்குமார், ஒன்றிய செயலாளர் ஜார்ஜ் பலவன் தலைமையில் வாலாஜாபாத் பேருந்து நிலையத்தில் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அகரம் முரளி, சிறுமயிலூர் தயாளன், புளியம்பாக்கம் ஏழுமலை, ஊத்துக்காடு திருமாதாசன், வாரணாசி பாபு, ஆட்டோ சார்லஸ், ஐயம்பேட்டை தாவித், கட்டவாக்கம் தியாகராஜன், சலூன் பாலு, புத்தகரம் கார்த்திக், நேரு நகர் நேரு, படப்பம் ரூபேஷ், பழைய சீபுரம் முருகதாஸ், அன்பு, ஆயம்பிச்சேரி குடியரசு, தம்மனூர் விக்னேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவே எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பு இன்றைக்கு இந்திய மக்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி, இந்தியா கூட்டணி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 40-40 வெற்றி பெற்றுள்ளது. இந்த 40-40 வெற்றி பெறுவதற்கான முயற்சியை இன்றைக்கு இந்தியா கூட்டணி வகித்துக் கொண்டிருக்க அனைத்து கட்சி தலைவர்களும், பெரும்பான்மையான தலைவர்கள் முழுமூச்சாக பாடுபட்டு இன்றைக்கு 40-40 வெற்றி பெற்றிருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை இன்றைக்கு தலைவர் ஏற்றி தமிழ் அவர்கள் 2 சின்னத்திலும் தனி சின்னம் பெற்று இன்றைக்கு பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் 2 தொகுதிகளை வென்றெடுத்துள்ளார். ஏற்றி தமிழ் அவர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஒட்டுமொத்த தமிழினத்துக்காகவும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து போராடி வந்த அந்த கனவு இன்றைக்கு நிறைவேறிக்கிறது. இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி தனி பெரும்பான்மை பெற்று ஒரு தனி கட்சியை அங்கீகாரத்தை இன்றைக்கு பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இன்றைக்கு தலைவர் ஏற்றி தமிழ் அவர்கள் 1940க்கு முன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் படித்த போது பானை சின்னத்தை நீ தொட்ட பானையை நாங்கள் தொடமாட்டோம் என்று உடைத்தார்கள். இன்றைக்கு உடைத்த பானையை நாடாளுமன்றத்தில் தூக்கி நிறுத்தியிருக்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு தலைவர் ஏற்றி தமிழ் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலை நிமிர்வுக்காக தன்னை அர்ப்பணித்த அர்ப்பணிப்பு இன்றைக்கு மாபெரும் வெற்றியை பெற்று தந்திருக்கிறார். மகத்தான தலைவருக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பாக இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கும் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும் காஞ்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக, வாலாஜாபாத் பேரூர் ஒன்றியத்தின் சார்பாக நெஞ்சார வாழ்த்துகிறோம், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டம், வடக்கு மாவட்டம், வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. வாணியம்பாடி நகர செயலாளர் வெங்கடேசன், ஆலங்காயம் ஒன்றிய செயலாளர் வேலு, பொருளாளர் ராஜா, நாற்றம்பள்ளி ஒன்றிய பொருளாளர் கந்தன், ஊடக மையம் ரவி அல்போன்ஸ், நகர துணை செயலாளர் ரீகன் விக்கி, மகளிரணி மாவட்ட அமைப்பாளர் ஏசு மேரி, சத்யா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 2024 மக்களவைத் தேர்தலில் மகத்தான இந்திய கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த கூட்டணி உருவாக நம்முடைய தியாக தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்திய முழுக்க அந்தந்த கட்சி தலைவர்களை சந்தித்து
இந்த கூட்டணி ஒன்று சேர்ந்து சீரும் சிறப்பாக அரசியல் செய்யும் தேர்தல் எலெக்ஷனுக்கு செயல்பட்டார். அவர் இந்திய கூட்டணி ஒன்றிணைந்தால்தான் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை சமநீதி, சமத்துவம், சகோதரத்துவம் இதை காப்பாற்ற முடியும். மோடி ஆட்சி மீண்டும் வந்தால் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. அனைவரும் ஒன்று கூடி இந்த தேர்தலை வெற்றி பெறும் என்று கூறினார். எங்கள் தலைவர் நினைத்ததை போல இந்திய கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் எங்கள் தலைவர் சிதம்பரம் தொகுதியிலும், எங்களுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரம் தொகுதியிலும், இந்த வேலூர் தொகுதி கதிரானந்த் அவர்களும் மகத்தான 40 தொகுதியிலும் மகத்தான வெற்றி பெற்றார்கள். அந்த வெற்றிக்கு உழைத்த அனைத்து கட்சி தோழர்களுக்கும் விடுதலை கட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சோமலாபுரம் கன்னிகாபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அமைப்பாளர் தமிழ் செல்வன், சோமலாபுரம் துளசிராமன், ஆலங்குப்பம் பிரேம் மற்றும் ஹரி, தீம் கணேசன், செல்வா மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை மாநில தலைவர் செந்தில் தலைமையில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோழர்கள் அசோக், ஜெயக்குமார், செழியன் மற்றும் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் கடத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட தாளநத்தம் கிராம பொதுமக்கள் அனைவரும் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு அருகில் ஒன்று கூடி எழுச்சி தமிழர் வாழ்க என்ற கோஷத்துடன் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி மேளதாளத்துடன் நடனமாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி வஉசி மத்திய பேருந்து நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். பின்னர் அப்பகுதியில் உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் பொதினி வளவன், துணை செயலாளர் பாவேந்தன், மாவட்ட பொருளாளர் திருமாறன், மண்டல துணை செயலாளர் ஜலால் முகமது, இஸ்லாமிய ஜனநாயக பேரவை அபுல் கலாம் ஆசத், தொகுதி செயலாளர் முத்தரசு, வழக்கறிஞர் குமாரசாமி, நகர செயலாளர் மணவாளன், நகர பொருளாளர் தமிழண்ணன், ஒன்றிய செயலாளர்கள் ஜீவானந்தம், ஜெயசீலன் மற்றும் போர்க்கொடியேந்தி, இனியன், தோமையர் சின்னத்தம்பி, ஆபிரகாம், அன்பழகன், திருமாறன், காளிமுத்து, மணிமுத்து, வளவன், சுரேஷ் பாபு, மில்லர் சுரேஷ், முரளி வளவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாவட்ட செய்தி தொடர்பாளர் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பொதுநி வளவன் என்ற ஐயப்பன் இன்றைய கடந்த 2 மாதத்துக்கு முன்பாக பாராளுமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு இன்று நடந்த வாக்கு எண்ணிக்கையின் பிரகாரம் தமிழக மக்கள் எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் உட்பட இந்தியா கூட்டணிக்கு அமோகமான வெற்றி, அதாவது 40க்கு 40 எங்களுக்கு தீர்ப்பளித்துள்ளார்கள். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாங்கள் போட்டியிட்ட, அதாவது விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்ட விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் தொகுதியில் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் 2ஆம் புரட்சியில் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களும் எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்களும் மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எங்களது 30 ஆண்டு கால எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் 30 ஆண்டு கால வரலாற்று கனவை
இப்போது நனவாக்கி இருக்கிறோம். 30 ஆண்டு நனவை கட்சியின் அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். கிட்டத்தட்ட 15 அரசியல் பாதையில் கிட்டத்தட்ட 25 ஆண்டு கடந்த 1999 அரசியல் பாதையில் இருந்து வருகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த ஒரு தல் கட்சிக்கும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை. தற்பொழுது 2024 ஆண்டு தற்போது நடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவில் எங்களது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகளும் தனி சின்னத்தில் போட்டியிட்டு அங்கீகாரம் பெற்றுள்ளோம். இதை மிகப்பெரிய வரலாற்று வாய்ப்பாக நினைக்கிறோம். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பேருந்து நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் கராத்தே இளங்கோவன் தலைமையில் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் அக்னியில அகரமுத்து, மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் செந்தில்குமார், வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் பாஸ்கர் என்ற பகலவன், வணிகரணி மாநில துணை அமைப்பாளர் கண்மணி ராமச்சந்திரன், அமைப்பு சாரா தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் சுடர் வளவன், விசிக கரூர் மாவட்ட பொருளாளர் சதீஷ் என்கிற நிலவன், மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் தில்லை தீபக்குமார், டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட தலைவர் விஜயகுமார், கரூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் செல்வ பெருந்தகை, கரூர் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் சமத்துவ சந்தானம், கரூர் நகர செயலாளர் முரளி என்கிற பாலசிங்கம், தாந்தோணி நகர செயலாளர் சக்திவேல், கரூர் நகர துணை செயலாளர் ஜவஹர் இனாம், கரூர் நகர செயலாளர் அடங்கா தமிழன் அருள், கரூர் நகர பொருளாளர் ரகுமான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.